குக் கோமாளி அப்படின்னு பல ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து தனக்குன்னு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிட்டவங்க தான் யார் அப்படின்னா அன்ஷிதா அவர்கள். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அன்ஷிதா அவர்கள் புதிதாக வீடு கட்டி அதில் பால் காய்ச்சி இப்போ போயிருக்கிறாங்களாம். மண்பானையில் வச்சு பால் காய்ச்சிருக்கிறாங்க. குக் வித் கோமாளியில் மிகப்பெரிய அளவில் கலந்துக்கிட்டு எல்லோருடைய மனதையுமே அவங்க கவர்ந்தாங்க. அதே போல் தான் பிக் பாஸில் 80 நாட்களுக்கு மேலாக இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம் வரைக்கும் பார்த்தோன்னா சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அளவில் அன்ஷிதா அவர்கள் வீடை ரொம்ப அவங்களுடைய ஆசைப்படி வாங்கி அதற்கு பால் காய்ச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு சரி, எனக்கு எதிராக கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கவங்களுக்கு சரி, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி விஜய் விஷால் அவர்கள் கண்டிப்பாக அங்கே வந்திருப்பார், ஆனால் அவரை பற்றி எந்த புகைப்படங்களுமே வெளியாகலை அப்படின்னு இப்போ ரசிகர்கள் எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. செல்லம்மா சீரியல் மூலமாக அறிமுகமான அன்ஷிதா அவர்கள் தொடர்ந்து நிறைய சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் தான் ரியாலிட்டி ஷோக்கு வந்ததுக்கு அப்புறமாக மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு நடிகையாக வலம் வராங்க. இப்போ தன்னுடைய நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் சேர்ந்து அவங்க நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றிய இந்த ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அன்ஷிதா அவர்கள் முதல்ல அர்ணவ் அவர்களை காதலிக்கிறாங்க அப்படின்னும், பிறகு பிக் பாஸில் வந்ததுக்கு அப்புறமாக பார்த்தோன்னா விஜய் விஷால் அவர்கள் தான் காதலிக்கிறாரு அப்படின்ற மாதிரியாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. இதனால் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பிக் பாஸில் வந்ததுக்கு அப்புறமாக அர்ணவ் அவர்கள் எதுவுமே இவங்ககிட்ட பேச முடியல அப்படின்ற மாதிரி தெரியுது. அதற்கப்புறமாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, விஜய் விஷால் அவர்களை இவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க மறுத்து மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அன்ஷிதா அவர்கள் விஜய் விஷால் அவர்களை திருமணம் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.